இல்லை பூவே உனக்கு 2 கிளைமாக்ஸ் சொல்கிறேன். ஒன்று ஹாப்பி எண்டு. சௌத்ரி சாருக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு என்னமோ அது பிடிக்கல. இதோட இன்னொரு கிளைமாக்ஸ் நான் எடுத்திருக்கேன். பார்த்தோன்னே அவருக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிட்டார். இல்லை உங்களுக்கு பிடிச்சதுன்னா இது எடுத்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிருங்க, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க இந்த கிளைமாக்ஸை. என் ஒய்ஃபு பார்த்தா அங்கே பெட்ரூமில் கண்ணெல்லாம் கலங்கி உட்காந்துட்டு இருக்காங்க. யார் சொன்னாலும் இந்த கிளைமாக்ஸ் நீங்கள் மாற்றாதீங்க, இதுதான் கிளைமாக்ஸ் அப்படின்றாங்க. சௌத்ரி சாருக்கு அதுக்குள்ளே இருக்காது, அந்த ஃபீட்பேக் போயிடுச்சு. அப்புறம் என்ன விக்ரமா, நீங்கள் தான் ஜெயிச்சிட்டீங்க, ஜட்மெண்ட் தான் கரெக்டாக இருக்குது. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளைமாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இப்போ வேறு விஷயங்களை எதையாவது பிஸியாக இருக்கும்போது அந்த படம் ஓடிச்சுன்னா அந்த கிளைமாக்ஸ் வரும்போது மட்டும் அப்படியே உட்காந்து ஃபுல்லாக பார்ப்பேன். எல்லா லாங்குவேஜ்லையுமே ஏதோ ஒரு பாட்டு தான். அந்த சாங் எல்லா லாங்குவேஜ்லையும் அந்த சாங் தான். ஹிந்தியில் எங்ககிட்ட ரைட்ஸ் வாங்காமலேயே மன்ற ஒரு படம், ஒரு அமீர் கான் நடிச்ச படம், அந்த படத்தில் ஒரு பாடுவார். எங்க எஸ் ஏ ராஜ்குமார் ரைட்ஸ் வாங்கவும் இல்லை, சூப்பர் குட்டுக்கும் ரைட்ஸ் வாங்கலை. இந்த வானத்தை போல பண்ணும்போது சின்ன சின்ன முரண்பாடுகள் எனக்கும் அவருக்கு இருந்து, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒரு சில விஷயங்கள் செட் ஆகலன்னு வச்சுங்களேன். உன்னே நினைத்துல விஜய் நடிக்கிற மாதிரி இருந்து அப்புறம் நடிக்கல. ப்ரொடியூசர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, கேப்டனை மீட் பண்ணலாமா சார்னு கேட்டாங்க. ஏதாவது ஸ்கிரிப்ட் இருந்துன்னா சொல்லுங்க, நான் அடுத்த மாசமே நம்ம படம் பண்ணிடுவோம், நான் என் டேட்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தரேன் அப்படின்னு சொன்னா ஒரு மாதிரி கண் கலங்கி அழுது, அந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டது இல்லைன்னு வச்சுங்க, ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டேன். ராகன், நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு சீனியர் சிட்டிசன் நான் ஒருத்தர் தான். அந்த ஷோல ஆண்பாவம் பொல்லாதது ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு. ரொம்ப நல்லா இருந்தது அந்த படம். டிசம்பர்ல பாத்தீங்கன்னா சிறை, எக்ஸலண்டான படம். இந்த பெரிய படங்கள் அந்த தயாரிப்பாளருக்கு தந்த லாபத்தை விட இந்த சின்ன படங்கள் அந்த ப்ரொடியூசருக்கு தந்த லாபம் மிக பெருசு. விக்ரம் சார் படம் பண்ண மாட்டாரா? ஏதோ ஒரு படம் பண்ண சொல்லியா? நிறைய கதைகள் பண்ணிட்டேன். எதுவுமே என்னுடைய பழைய கிளிஷேன்னு எதுவுமே இருக்காது. கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கஷ்டப்பட்டவன் ஜெயிக்கணும்ன்றல நான் உறுதியா இருக்கேன். தோக்கறான் கடைசியில் தோத்தே போறான் அப்படின்னா அது அவார்டு வாங்குறதுக்கு ஓகே. அந்த மாதிரி படங்கள்லாம் எனக்கு உடன்பாடு. உங்க படத்துல ஏதாவது ரிலீஸ் அப்படின்னு ஒரு ஐடியா உங்களுக்கு ஏதாவது இருக்கா? 95% ஆஃப் ஃபிலிம்ஸ் ஓடுறது இல்லை. ரொம்ப ஓப்பனா சொல்றேன், மாஸ் ஆர்டிஸ்டுடைய படம் மட்டும்தான் ரீ ரிலீஸ்ல பெரிய ஹிட். கில்லி ஒரு பெரிய ஹிட், படையப்பா ஒரு பெரிய ஹிட். ஒரு சில படங்கள் மட்டுமே பெரிய ஹிட் ஆனதுனால எல்லாரும் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அது சரியா வரல. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் உங்கள் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட் லிமிடெட். ரெட்ரோ ஷோ வித் ரமேஷ் கண்ணா ஃபீச்சரிங் டைரக்டர் விக்ரமன். படம் பண்றீங்க சார், நீங்களே இப்போ சொன்னீங்க, ஃபோன் பண்ணி எல்லாம் சொன்னாங்க புது வருஷம் நல்லா இல்லை கிளைமேக்ஸு, ஒரே ஒருத்தர் மட்டும் சென்சார்லேருந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அது மாதிரி உங்ககிட்ட கிளைமேக்ஸ் மாற்றுங்கன்னு ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்கா? நீங்கள் முடியாது அப்படி சொல்லியிருக்கீங்களா? அது மாதிரி ஏதாவது படங்கள்? இல்லை பூவே, உனக்கு கிளைமேக்ஸ் கதை சொல்கிறேன். இந்த 2 கிளைமேக்ஸ் சொல்கிறேன். ஒன்று ஹாப்பி எண்டு. அதாவது விஜய் என்னன்னா 2 குடும்பத்தையும் சேர்த்து வச்சுட்டு அவர் அந்த அந்த பொண்ணுடைய கல்யாணத்தில் அவரே அந்த ஆனந்தம் பாட்டெலாம் பாடிட்டு கடைசி அங்கே குட் பை சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாருன்னா ஒரு ஹாப்பி எண்டு. அப்போ என்ன ஆகும்னா, ஒரு வில்லன் கேரக்டர் படத்தில் இருப்பான். அவனை இப்போ ஷூட் பண்ணி தூக்கியிருக்கேன். அது அப்படி ஒரு கேரக்டர் இருப்பான். அவன் கடைசியில் விஜய் பள்ளியில் போகும்போது விஜய் தெருவில் வச்சு அடிப்பான், பயங்கரமாக அடிப்பான். விஜய் திரும்பி சண்டை போடுவார், எல்லாம் பண்ணுவார். அந்த எண்டு ஒரு கட்டையால் அடிப்பாங்க, ரத்தத்தில் அப்படி ஃபாலாகி விழும்போது அப்போ இதுக்கு இடையில இன்டர்கட்டில் என்னென்னா, இந்த சங்கீதா கேரக்டர் அந்த தாத்தா கிட்ட தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். 2 தாத்தா பாட்டிட்டுலாம் இவர் இதுக்காக ஒரு நல்ல இவர் இவங்களுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அதுக்காக அவங்க 2 பேருக்கும் சேர்த்து வைக்கணுட்டு தான் இவ்வளவும் பண்ணியிருக்காரு அப்படிலாம் சொல்லும்போது, எங்கேருந்தோ ஒருத்தன் நம்ம 2 குடும்பத்தையும் சேர்த்து வச்சுருக்கான்னா அவனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், கைமாறு பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது சும்மா இப்படி ஆளாளுக்கு பேசியிருந்தா போதுமா, அவனை நம்ம பேரனாவே ஆக்கிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி இங்கே பேசுவாங்க. இங்கே விஜய் அடித்து கீழே விழும்போது, என் பேரன் மேலே கை வைக்கிறதுக்கு நீங்கள் யாரா அப்படின்ட்டு அப்போ சொல்லுவார். என் பேரனா இருந்தால் அதை சூரிய வம்சத்தில் அது யூஸ் பண்ணியிருப்பேன்னு வச்சுங்களேன். திருப்பி என் பேரனா இருந்தால் யார்ட்டையும் அடி வாங்கிட்டு நிற்க மாட்டாங்க போது விஜய் திருப்பி பஸ்டாகி அடித்து அப்புறம் அப்படியே அதில் கட் பண்ணி முடிச்சா அந்த மொத்த குடும்பமும் கல்யாண மண்டபத்தில் ஆனந்தம் பாடும்னு ஹாப்பி வெர்ஷன் அது ஒன்று ரெக்கார்ட் பண்ணேன். அது ஃபுல்லாக ஷூட் பண்ணேன்னு வச்சுங்களேன். அப்படி ஒன்று இருந்தது. சௌத்ரி சாருக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்குது, எண்டில் ஹாப்பியாக. ஆமாம், எனக்கு என்னமோ அது பிடிக்கல. எனக்கு இப்போ இருக்கிற கிளைமாக்ஸ் இது என் அசிஸ்டன்ஸ் யாருக்குமே பிடிக்கல. எஸ்பெஷலி ராஜகுமாரனுக்கு பிடிக்கல, ஷாஜகானுக்கு பிடிக்கல, யாருக்குமே பிடிக்கல. ஒரே ஒருத்தன் சுசீந்திர ரவின்னு அவன் தான் கடைசி அசிஸ்டன்ட். இப்போ லிங்குசாமிட்ட அசோசியேட்டாக இருக்கான். அவன் என்னன்னா, அவன் வழக்கமாக நான் என்ன சொன்னாலும் சுசி ஏன்ட்ட தானே ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட். இப்போ லிங்குசாமிட்ட இருக்கிறான். அவன் வழக்கமாக என்ன சொன்னாலும் சொல்கிறதுக்கு முன்னாடியே சூப்பர்ன்றான். ஒன்றும் சொல்லவே இல்லையா அப்படிமா, அந்த மாதிரியான ஒருத்தன். ஆனால் அவன் கரெக்டாக சொன்னான், சார் இந்த கிளைமாக்ஸ் சார் 2யும் ஷூட் பண்ணிட்டேன்,
இதை ஷூட் பண்ணவே கூடாதுன்னு சௌத்ரி சார் சொன்னார். சௌத்ரி சாருக்கு தெரியாமலேயே இப்போ இருக்கிற அந்த கிளைமாக்ஸை வந்து நம்ம அருணாச்சலம் ஸ்டுடியோவில் 1 ஹவர் அது. பாக்கியெல்லாம் நாகர்கோயிலே எடுத்துட்டேன். அந்த கல்யாணம் இங்கே விஜய் சேஸ்மாலில் எடுத்துட்டேன். இந்த கிளைமாக்ஸ் மட்டும் ஒரு 1 ஹவரில் டக்குன்னு விஜய் அதுவும் பேசி சஞ்சு ரவீந்திர பேசி ஷூட் பண்ணிட்டு மொத்தம் 3 ஆங்கிள் தானே, அதெல்லாம் ஈஸியாக இருந்தது. டக்குன்னு எடுத்து முடிச்சிட்டேன். எடுத்து முடிச்சு இதையும் எடிட் பண்ணி டப் பண்ணி ரீரெக்கார்டிங் பண்ணி காப்பியும் ரெடி பண்ணிட்டேன். இது சௌத்ரி சாருக்கு தெரியவே தெரியாது. ஷூட் பண்ணதும் தெரியாது, எடிட் பண்ணதும் தெரியாது, காப்பி ரெடி பண்ணதும் தெரியாது. அப்புறம் அவருக்கு ஃபர்ஸ்ட் காப்பி அவர் பார்க்கும்போது முக்தா பிரிவு தேட்டர் இப்போ பிஜேபி ஆஃபீஸாக இருக்குது, அங்கே போட்டு காமிச்சிட்டு நல்லா இருக்கேன் அப்படின்னாரு. சார் இதோட இன்னொரு கிளைமாக்ஸ் நான் எடுத்திருக்கேன், அதை கொஞ்சம் பார்த்துருங்களேன் அப்படின்னாரு. அவர் என்னன்னு அவர் சொல்லலை. அவர் இதை போட்டு காமிக்கிறேன். பார்த்தோன்னே அவருக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிட்டார். என்னங்க நான் இதை எடுக்க வேணான்னு சொன்னேன், எனக்கு தெரியாமல் நீங்கள் எடுத்ததே தப்பு, இது எனக்கு வேறு போட்டு காமிக்கிறீங்க அப்படின்னு. இல்லை சார் எனக்கு தெரிஞ்சு இதுதான் சார் இந்த கதைக்கு கரெக்டான கிளைமாக்ஸு, தயவுசெய்து இது வைங்க அப்படின்னேன். இல்லை இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா இதை எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிருங்க, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க இந்த கிளைமாக்ஸை, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி போயிட்டார். நான் அப்புறம் பின்னாடியே காரில் போயிட்டு அப்போ சூப்பர் ஃபுட் ஆஃபீஸ் வந்து இதில் நார்த் போக்குவரத்தில் ஒரு ஃப்ளாட்டில் கீழே இருந்தது, கீழே ஃபுல்லாக. அப்போ நாங்கள் போனேன். போயிட்டு இவ்வளோக்கும் மத்தியானம் லஞ்ச் டைம் ஆகிடுச்சு. அப்போ அவர்கிட்ட சொன்னேன், சார் வந்து இந்த படம் நீங்கள் எனக்காக தான் எடுத்தீங்க, ஸோ இது வந்து என்னுடைய லைஃப், இந்த படம் ஓடலைன்னா உங்களுக்கு வந்து மிஸ்டர் ரோமியோன்னு ஒரு பெரிய படம் இருக்குது, அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குது. செங்கோட்டைன்னு ஒரு பெரிய படம் அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குது. சுந்தர புருஷன் ஒரு படம் அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குது, அதுவும் முடிய போகுது. இந்த படம் எனக்கு இந்த ஒரு படம் தான் சார் இருக்குது, இந்த படம் ஓடலைன்னா என் லைஃப் காலி ஆயிரும். அதனால் தயவுசெய்து நான் சொல்கிறேன், இந்த படம் இந்த கிளைமாக்ஸ் தான் சார் கரெக்டு, இது இருந்தால் மட்டும்தான் அந்த படம் ஓடும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சௌத்ரி சார் அதுக்கு மேலே அவர் என்ன பதில் சொல்ல முடியும், அவர் யோசிச்சு பார்த்தாரு. சரி ஒன்று செய்யுங்க, இன்றைக்கி நைட்டில் ஒரு ப்ரொஜெக்ஷன் போடுங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டுமே கூப்பிடுங்க, வேறு யாரையும் கூப்பிடாதீங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு காமிங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஒப்பீனியனை கேட்டுக்குவோம். இப்போ படம் நாளன்னைக்கு ரிலீஸு, நான் இப்போ இன்றைக்கி நைட்டு ஷோ போட போகிறேன். சரி சார்னு சொல்லிட்டு நைட்டில் முக்தா தேட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என் ஒய்ஃபு எல்லாம் சொல்லிட்டேன். ஒரு ஃப்ரெண்டுன்ற முறையில் முரளிக்கு சொன்னேன், முரளி வந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். முரளி அவர் ஒய்ஃபோட வந்தார். அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா, முக்தா தேட்டரில் இந்த மாதிரி பூவே உனக்கா படம் வந்து ப்ரொஜெக்ஷன் போடுறாங்க அப்படின்ற நியூஸ் போய் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட்டரும் மீடியேட்டர்ஸும் குமிச்சிட்டாங்க. நாங்கள் ஒரு 10 நிமிஷம் லேட்டு பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபுக்கெல்லாம் உட்காரதுக்கு சேர இடமே இல்லை. முரளிக்கு மட்டும் கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி பின்னாடி அவரே ஒய்ஃபையும் உட்கார வச்சுட்டு, அப்புறம் என் ஒய்ஃபோட அம்மா, என் பையன் வந்து அப்போ 2 மாத குழந்தை, அவனை நைட்டில் அப்படியே நான் தான் தோளில் வச்சுட்டு அப்படியே நடந்துகிட்டே இருக்கேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவன் பார்த்துட்டான், முழிச்சு கொட்ட அந்த 2 மாதம் பார்த்துட்டான். செகண்ட் ஹாஃப் தான் தூக்கம் வந்துடுச்சு. அப்புறம் நான் இது பண்ணிட்டே இருந்தேன். படம்லாம் பார்த்து முடிக்கிறேங்க. அதில் என்னென்னா அந்த ப்ரொஜெக்ஷனில் அப்பப்போ பையனை வச்சு குழந்தைய அப்படியே வச்சுட்டு எட்டி பார்ப்பேன் என்ன ரிசல்ட்டுன்ட்டு. காமெடிக்கெல்லாம் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. எண்டு டயலாக் வரும்போது பயங்கர கிளாப்ஸு. அப்புறம் எல்லாம் வெளியில் வந்து எல்லாம் கண் கலங்கி வர்றாங்க, எல்லாரும் வந்து கட்டி பிடிக்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் உங்களுக்கு தெரியும், டிஸ்ட்ரிபியூட்டர் எப்போவுமே வந்து பாசிட்டிவாக சொல்லவே மாட்டாங்க. ஓகே குட் அப்படின்ட்டு ஒரு அளவுக்கு போயிடுவாங்க. அவங்க எல்லாம் எக்ஸலண்ட் எக்ஸ்ட்ரானரி இப்படி தான் சொல்லிட்டு போகிறாங்க எல்லாரும், மீடியேட்டர்ஸ் அதேமாரி. ஸோ இதெல்லாம் ராத்திரி 2 மணிக்கு நடக்குது, 2 மணிக்கு தான் ஷோ முடியுது சொல்லிட்டு எல்லாம் பாசிட்டிவாக சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் என் ஒய்ஃபு என்ன சொன்னால், பையன் குழந்தை தூங்கிட்டான்ல, நீங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிருங்க, நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் ரெசிடென்சியில் போய் நைட்டில் போய் சாப்பிட்டு 2:30 3 மணிக்கு தான் வீட்டுக்கே போகிறேன். என் ஒய்ஃபு பார்த்தா அங்கே பெட்ரூமில் தூங்காமல் முழிச்சிக்கிட்டே இருக்காங்க, குழந்தைய தூங்க வச்சுட்டு முழிச்சிக்கிட்டு கண்ணெலாம் கலங்கி உட்காந்துட்ருக்காங்க. நான் என்ன அப்படின்னு கேட்டேன், என்ன படங்க, எனக்கு கிளைமாக்ஸ் அழுதுட்டாங்க, சூப்பர் படங்க, நீ யார் சொன்னாலும் இந்த கிளைமாக்ஸ் நீங்கள் மாற்றாதீங்க, இதுதான் கிளைமாக்ஸ் அப்படின்றாங்க. அடுத்த நாள் ஆஃபீஸுக்கு போகிறேன், சௌத்ரி சாருக்கு அதுக்குள்ளே ரெக்கார்ட் அந்த ஃபீட்பேக் போயிடுச்சு, படம் எல்லாரும் இதுதான் கிளைமாக்ஸ் சூப்பர்ன்றாங்க அப்படின்னு சொல்லி அவரும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். அப்புறம் என்ன விக்ரமன், நீங்கள் தான் ஜெயிச்சிட்டிங்க, ஜட்ஜ்மெண்ட்டு தான் கரெக்டாக இருக்குது, அப்போ இதோட ரிலீஸ் பண்ணிடுவோமா அப்படின்னாரு. இதையும் ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு முன்னாடியே சென்சாரும் பண்ணி வச்சுருந்தான். சென்சாருக்கு அவர் வரல, அதனால் அவருக்கு தெரியாது நான் 2 சென்சார் பண்ணி வச்சுருக்கேன்ட்டு. அப்போ இதை ஜாயின் பண்ணி அப்படியே இந்த கிளைமாக்ஸ் வச்சோம். அதுலேயும் என்னென்னா ஃபஸ்ட்டு டே வந்து மதுரையில் மட்டும்தான் ரிலீஸ் ஆச்சு. ஏன்னா அந்த தேட்டர் ஓனர் வந்து என்னன்னா, அந்த படம் நாளைக்கு வியாழக்கிழமை, அதாவது 16ஆம் தேதி படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டோம். 15ஆம் தேதி ஒரு நாள் முன்னாடியே வந்து என்னென்னா மதுரையில் மட்டும் ரிலீஸ் ஆகுது, அது சுகப்பிரியா தேட்டரில். அந்த ஷோ நான் அந்த தேட்டர் அன்றைக்கி விட்டுட்டோம்னா அந்த தேட்டர் கிடைக்காது. ராமராஜன் படம் ஒன்று வெள்ளிக்கிழமை போடுற ஐடியாவில் இருக்காங்க. அதனால் இது எப்படியாவது நாங்கள் போட்டுக்கிற சார்னு டிஸ்ட்ரிபியூட்டர் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாரு. குதிரை சாரும் யோசிச்சார், ஏன்னா ஒரு சென்டரில் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணி இன்கேஸ் நெகட்டிவாக ரிசல்ட் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் யாரும் பிரிண்ட் எடுக்க மாட்டாங்க, அது ஒரு ரிஸ்க்கு, யாரும் பண்ண மாட்டாங்க. வேர்ல்டு அப்போல்லாம் ஓவர்சீஸ் வந்து அட் அ டைம் தான் ரிலீஸ் பண்ணுவோம், ஒரே நேரத்தில் தான் பிரிண்ட் போகும். ஸோ இப்படிலாம் இருந்தது. இருந்தாலும் துடிச்சல சரி என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு மதுரை மட்டும் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண சொன்னோம். ரிலீஸ் பண்ணி அடுத்த ரிலீஸ் பண்ணுற அன்றைக்கி காலைல ஒரு 1 மணிக்கே நான் சூப்பர் குட் ஆஃபீஸ் போயிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா அவர் ஷோ முடிஞ்சோடனே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கொண்டாடிட்டார்.
சார் ஆடியன்ஸ் பயங்கரம் ஃபுல்லு ஷோ பயங்கரமாக கொண்டாடுறாங்க சார். எண்டில் ஒவ்வொரு டைலாக்குக்கும் கிளாப்ஸு, படம் விட்டு வரலாம் சூப்பர் படம்னு சொல்லலாம் சார். பயங்கர ரிப்போர்ட்டுன்னு சொல்லி அதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, முதல்ல 8 பிரிண்ட்டாக இருந்தது தான் மதுரைக்கு அவர் எடுத்திருந்தார். அந்த ரிப்போர்ட்டை நல்லா இருக்கணும்னு எக்ஸ்ட்ரா 4 பிரிண்ட்டு அப்போவே சொல்லி, அப்போல்லாம் பிரிண்ட்டு நெகட்டிவ் இப்போ பாசிட்டிவில் தானே எடுப்போம், காப்பி ரெடி பண்ணி டக்குன்னு பிரிண்ட்டு போயிட்டே இருக்கு. அப்போவே தெரிஞ்சு வச்சு படம் பெரிய ஹிட்டுன்ட்டு. உங்கள் படத்தில் எதாவது ரீலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா உங்களுக்கு எதாவது இருக்கா மைண்ட்? இல்லை, அது மாதிரி எனக்கு எதுவும் இல்லை. பெரிய ஆர்வமும் என் படத்தில் எனக்கு இல்லை. ஏன்னா இப்போது நல்லா பார்த்தீங்கன்னா மாஸ் ஆர்டிஸ்டினுடைய படம் மட்டும்தான் ரீரிலீஸில் பெரிய ஹிட் ஆகுது. அது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கில்லி ஒரு பெரிய ஹிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா படையப்பா ஒரு பெரிய ஹிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன் ஒரு நல்ல ஹிட்டு. 3 படம் வந்து ஃபஸ்ட் ரிலீஸில் பெருசாக போகல, ரீரிலீஸில் கொஞ்சம் பெரிய ஹிட்டு. தனுஷ் நடித்த 3 படம் அந்த மாதிரி சில ஃபியூ ஃபிலிம்ஸ் தான் ஹிட் ஆகிருக்கு. நிறைய படங்கள் போகலை. எல்லாரும் நினைக்கிறாங்க ரீரிலீஸ் எல்லாமே ஓடுதுன்ட்டு, அதெல்லாம் கிடையாது. 95% ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து ஓடுறது இல்லை. ஏன்னா அது டிவியில் தான் திரும்ப வந்துடுச்சு. எப்படி தேட்டரில் பார்ப்பாங்க? நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் மட்டும்தான் அந்த படம் பார்க்க முடியும், டிவியில் வரவே வராது, பார்க்கவும் முடியாது. இந்த சேட்டலைட் சேனல்ஸ் கிடையாது. ஸோ அப்போ தியேட்டரில் ஃபஸ்ட் டைம் ரிலீஸை விட ரீரிலீஸில் பெரிய ஹிட் ஆகும் பல படங்கள். இப்போ நாங்கள்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது நம் நாடு எத்தனை இடம் வந்தாலும் பார்த்துக்கிட்டே இருப்போம், எப்படா வருது அந்த படம்னு நினைப்போம். அந்த மாதிரி பல படங்கள், அடிமை பெண் எடுத்துங்க, எம்ஜிஆர் படங்கள், நாடோடி மன்னன் ஆகட்டுங்க பார்த்துங்க, அது மாதிரி சிவாஜி சார் படம், பல படங்கள், இதெல்லாம் எப்படா மறுபடியும் வரும்னு தியேட்டரில் வரும்போது கொண்டாடுவோம். இந்த படங்களை விட்டுருங்க. வானம்பாடி நம்ம ஒரு கண்ணதாசன் சார் படம், அந்த படம் அது ரீரிலீஸில் பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட்டு. சாங்கெல்லாம் வரும்போது கங்கை கரை தோட்டம் பாட்டை ஆரம்பிக்கும் முன்னாலே விசில் கிளாப்ஸு கொண்டாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி படங்கள் பல படங்கள் ஹிட் ஆகிட்டு இருந்து இப்போ டிவிலே எல்லா படமும் வந்துடுறதுனால ரீரிலீஸுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை. ஒரு சில படங்கள் மட்டுமே பெரிய ஹிட் ஆனதுனால எல்லாரும் அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது சரியாக வரல, கரெக்டாக வரல. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி சேட்டலைட்டில் கொடுக்காதீங்க, ஹீரோ இருக்கணும். ஆமாம், சேட்டலைட்டில் ஒன்றும் இல்லை, நீங்கள் சேட்டலைட்டில் கொடுக்காதீங்க, எல்லா படங்களும் அப்போ தியேட்டருக்கு வந்து பார்ப்பாங்க. அப்பவும் நீங்கள் சொல்கிற மாதிரி மாஸ் ஆர்டிஸ்ட் படங்கள் மட்டும்தான். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அந்த நடிகர் கொஞ்சம் அவுடேட்டட் ஆகிட்டார்னு வச்சுங்களேன், அவர் படத்துக்கு பெருசாக வர மாட்டாங்க. சார் இப்போ லேட்டஸ்ட்டாக படங்கள் வந்து சார் இப்போ கதை கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒன்று ட்ரக் விற்கணும், இல்லை புதுசாக துப்பாக்கி வாங்கணும், அப்படி ஆச்சு கதை. இப்போது எல்லாம் ஒரே ஆக்ஷன் ஆகிடுச்சு. எங்கே போனால் அந்த கேள்வி கேட்க சார் சிரிக்க முடியல, ஒரு ஃபீல் பண்ண முடியல. விக்ரம் சார் படம் பண்ண சொல்லுங்கள், இல்லை ரவிக்குமார் சார் மசாலா பண்ணாலும் அதில் ஒரு சென்டிமெண்ட் வச்சுருப்பார், அவர் ஒரு ஃபீல் வச்சுருப்பார் அவர். அது மாதிரி படங்களை வர்றதில் ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ இப்போ வர்ற படங்கள் நீங்கள் எதாவது பார்க்கறது உண்டா? அதில் உங்களுக்கு திடீர்னு இப்போ சார் 2-3 படங்கள் நல்லா போச்சு, அதில் அந்த டைரக்டர்ஸ் பற்றி ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்குதா? அப்படி பிடிச்ச டைரக்டர் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் எல்லா படத்தையும் நான் தியேட்டரில் பார்க்குறேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு 240 படம் வருதுன்னு வச்சுங்களேன், ஒரு 60லேருந்து 70 படம் நான் பார்க்குறேன் தியேட்டரில். மழகஜா ராஜா தியேட்டரில் தான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு ஆஃப்டர் வெரி லாங் டைம் சந்தானம் ஒரு காமெடியனாக பார்க்குறோம், அது ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அப்புறம் வந்து பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா டிராகன் ஃபஸ்ட்டு டே வந்து கமலா தியேட்டரில் நானும் என் பையனும் போகிறோம். ஃபஸ்ட்டு டே ஈவினிங். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த தியேட்டர்லேயே ஒரு சீனியர் சிட்டிசன் நான் ஒருத்தன் தான் அந்த ஷோவில். எல்லாம் சின்ன பசங்க, அதுவும் எல்லாம் பிலோ 30 பிலோ 20, எல்லாம் சின்ன பசங்க. படம் கொண்டாடுறாங்க. படம் ஆரம்பிச்ச பிரதிபரங்கான காமிச்சவங்களே கொண்டாடுறாங்க. அந்த விஜய் சித்தூர் காப்பிலே அந்த யூடியூபர் அவர் வரும்போது பயங்கரமாக கொண்டாடுறாங்க. அந்த அர்ஷத் கான் வரும்போது பயங்கரமாக கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி ஃபுல்லாக செலிப்ரேஷனு. அப்புறம் டிராகனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி ரொம்ப பிடிச்ச படம். அப்புறம் மாமன் மட்டும் பார்க்கல, மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் படம் அது ஒரு பெரிய ஹிட்டு மாமன், ஓகேங்களா. அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டியூடு பைசன் ரெண்டுமே தீபாவளி அன்னைக்கு பார்த்தேன். எப்பவுமே தீபாவளி அன்னைக்கு நான் 2 படம் 3 படம், முந்தி 4 படம் பார்ப்பேன் வச்சுக்கலாம். இப்போ அட்லீஸ்ட் 2 படம். இப்போ போன வருஷம் தீபாவளியில் வந்து 2024 அமரன் கால ஷோ பார்க்குறேன், ஈவினிங் ஷோ வந்து லக்கி பாஸ்கர் பார்க்குறேன் பீனிக்ஸில். எனக்கு 2 படமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அமரன் ஒரு ஜானர், அது மாதிரி லக்கி பாஸ்கர் ஒரு ஜானர். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்கேம் ஓரியன்டாக ஃபுல்லாக. அதாவது அந்த 93 நடந்த ஸ்கேம் தான். ஹர்ஷத் மேத்தாவுடைய ஸ்கேம் தான். ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க, ரொம்ப பிரில்லியண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. 2 படமும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வருஷம் டியூடும் ஃபஸ்ட் டே பைசன், அப்புறம் ஓப்பனிங் பைசன் பார்த்தேன், அப்புறம் ஈவினிங் டியூடு பார்த்தேன் நம்ம விஆர் மாலில். 2 படமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்பாவம் பொல்லாது ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு. ரொம்ப நல்லா இருந்தது அந்த படம். அது நீங்கள் பார்த்தீங்களா? ஆண்பாவம் அவசியம் பாருங்கள். ஒரு நல்ல சப்ஜெக்ட், நல்ல பெரிய ஹிட்டும் கூட. அதுக்கப்புறம் இப்போ டிசம்பரில் பார்த்தீங்கன்னா சிறை, எக்ஸலண்ட்டான படம். இந்த வருஷத்தில் நான் தைரியமாக சொல்கிறேன், எல்லா பேட்டிகளையும் சொல்லிகிட்டு இருக்கேன்.
அதாவது சில நடிகர்கள், பெரிய நடிகர்களுடைய படங்கள் வந்திருக்கு. பல பெரிய 100, 200 கோடி, 300 கோடி, 500 கோடி கூட ப்ரொடக்ஷன் வந்திருக்கு, பிஸ்னஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த சின்ன படங்கள்லாம் ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க. இந்த ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேன், இந்த பெரிய படங்கள் அந்த தயாரிப்பாளருக்கு தந்த லாபத்தை விட இந்த சின்ன படங்கள் அந்த ப்ரொடியூசருக்கு தந்த லாபம் மிக பெருசு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய படம் வந்து 500 கோடி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 525 கோடி ரூபா கலெக்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அந்த 25 கோடி ரூபா நீங்கள் வட்டி கிட்டிலாம் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் தெரியாது, ஒரு 5 கோடி ரூபா தான் லாபம் கிடச்சிருக்கும். வேற இந்த சின்ன படங்கள் வந்து ஒரு 5லேருந்து 7 கோடி ரூபாயில் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இது 30 கோடி 35 கோடி கலெக்ட் பண்ணி அப்படின்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலிலாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஓவர் வந்து அந்த படம் வந்து ஒரு 90 to 100 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த படம் வந்து 7 கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம். அப்போ எவ்வளோ பெரிய ப்ராஃபிட் பாருங்கள் அந்த படத்துக்கு. ஸோ அந்த மாதிரி குடும்பஸ்தன் ஒரு சின்ன 2 கோடி ரூபாயில் எடுத்த படம் வந்து ஒரு 15 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணுது. சின்ன படங்கள் தான் அதிக லாபத்தை இந்த வருஷம் தந்திருக்கு. லப்பர் பந்து கூட நல்ல பெரிய லப்பர் பந்து போன வருஷம் அது அன்றைக்கே வந்து நான் கோழிப்பண்ணை செல்லதுரை, லப்பர் பந்து இந்த மாதிரி 3-4 படம் பார்த்தேன். அப்பா விக்ரம் சார் படம் பண்ண மாட்டாரா? ஏதோ ஒரு படம் பண்ண சொல்லியா? நாங்கள் சந்தோஷமாக பார்க்குறதுக்கு ஒரு படம் இல்லை, சும்மா 2-3 சின்ன விஷயம் சொன்னேன். ஒன்றும் அந்த டூரிஸ்ட் ஹோம் சின்ன மேட்டர் சொன்னேன், அதுவே பெரிய ஹிட்டு. அதனால் எல்லாம் கேட்குறாங்க அந்த மாதிரி படங்கள் சார் பண்ணுறது இல்லை, ஏன் அப்படின்னு. அதே கேள்வி தான் உங்களுக்கு கேட்குறேன். அதாவது கரெக்டாக நான் வந்து 2013 நினைத்தது யாரான்னு ஒரு படம் முடித்தேன். அது அஃப்கோர்ஸ் 2014 ஜனவரியில் தான் ரிலீஸ் ஆச்சு. அது முடிச்சுட்டு படம் பண்ணலான்ட்டு கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கும்போது டைரக்டர்ஸ் அசோசியேஷனில் எலெக்ஷன் நின்று அங்கே வந்து போயிட்டேன். பெரிய வேலை. ஆமாம், அதில் ஃபுல் இன்வால்மெண்ட்டோட இருந்தேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சார் அது கிட்டத்தட்ட ஒரு முழு நேர வேலை மாதிரி, அது ஒரு சர்வீஸாக நான் நினச்சேன். அது வந்து எந்த ஒரு எனக்கு அதில் பெனிஃபிட்டும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. நல்ல சின்சியராக ஒர்க் பண்ணன்ற பேர் மட்டும் கிடைச்சது. கடைசியாக சரி இப்போ படம் பண்ணிடலான்ட்டு ஒரு டிசைட் பண்ணும்போது கரெக்டாக என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட அவங்க இப்போ பெட்ரிட்டுனா ஒரு 7-8 வருஷம் இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்துக்கணும். நான் பையன் வேறு அப்போ படிச்சுட்டு இருந்தான். அதனால் ஒரு வழி இல்லாமல் அதுக்காக தான் படம் பண்ணல அப்படின்ற மாதிரி இருந்தேன். இப்போ என் ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் படம் பண்ணுங்கள், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் படம் பண்ணுங்கன்றாங்க. எனக்கு என்னென்னா இப்போ பையனும் நடிக்க போகிறான், நானும் டைரக்ட் பண்ண போயிட்டப்போ யார் பார்க்கறதுன்ட்டு ஒன்று இருக்குது. பையன் சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நீ பண்ணுன்றான். அதான் கொஞ்சம் நிறைய கதைகள் பண்ணிட்டேன் இந்த கேப்பில். அதில் சில கதைகள் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது, எனக்கு கூட ஹோப் இருக்குது. அதாவது கதைகள்லாம் எல்லாம் எதுவுமே என்னுடைய பழைய கிளிஷேன்னு எதுவுமே இருக்காது. அந்த வந்து அந்த ரொம்ப எமோஷ்னலான விஷயங்கள், ஒரு பாட்டிலே முன்னுக்கு வர விஷயங்கள், ஆனால் வந்து பாசிட்டிவான டச்லாம் இருக்கும். சில நல்லவர்கள் இருப்பாங்க, என்னதான் நான் சில வேறு கதைகள் எடுத்தாலும் கூட அதுலேயும் சில நல்ல விஷயங்கள் இருக்கும், நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும், கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே கஷ்டப்பட்டவன் ஜெயிக்கணுன்றதுல நான் உறுதியாக இருக்கேன். தோக்குறான் கடைசியில் தோற்றே போகிறான் அப்படின்னா அது அவார்டு வாங்குறதுக்கு ஓகே. அந்த மாதிரி படங்கள்ல எனக்கு உடன்பாடே இல்லை, அது நான் பண்ணவும் மாட்டேன். ஸோ பண்ணலான்னு இருக்கேன், பார்க்கலாம். உன்னிடத்தில் ஒருத்தர் ஒரு படம் வந்து சார், அதுக்கு முன்னாடி நான் எங்கன்னு தெரியாது, ஊரில் நான் இருக்கிறேன்னா இல்லைன்னு தெரியாது. கூப்பிட்டு அந்த ஒரு படம் தான், ஒரு 3 ஷோ தான் சார் ஓடிச்சு. மறுநாள் காலையில் ரஜினிகாந்த் எனக்கு ஃபோன் பேஜரில் என்ன கால்மி அப்படின்ட்டு உடனே சொன்னார், ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க, அடுத்த படத்தில் கூட நடிங்க அப்படின்னாரு. ஒரு பெரிய லைஃப் கொடுத்த படம் ஒன்றிடத்தில் கொடுத்தேன். அப்படி ஹீரோவுக்கு ஈக்குவலாக காமெடின்னு யூஸ் பண்ணுறீங்க, காமெடின்னு யூஸ் பண்ண முடியல, சென்டிமெண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க. அது ரஜினி சாரே சொன்னார், உங்கள் படத்தில் இது அது வரைக்கும் வந்த காமெடிஸ்லாம் வெறும் காமெடி தான் பண்ணுவாங்க, ஆனால் விக்ரம் சார் படத்தில் அந்த கார்த்திக் திருட்டான்னு ஒன்று பாட்டில் ஓடிச்சு எமோஷன் சீன் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது, உங்களுக்கு சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் தான். அது லெட்டர் கீழ்ச்சி போகிற சீன் பண்ணார் அவர். அதுக்கு என்னுடைய முதல் படமான புது வசந்தமே அப்படி தானே, அந்த ஹீரோயினுக்கு ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அது வந்து ஹீரோயின் டாமினேட் பண்ண ஒரு கதை தான். அந்த எண்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சந்தேகப்படுற காதலனை விட என்னை ரொம்ப உயிராக நடித்த ஒரு நட்பு, ஒரு கண்ணியமாக நடத்துகிற என்னுடைய நட்பு ரொம்ப மேல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதலனை தூக்கி போட்டு அந்த நண்பர்களுடைய கடைசி வரைக்கும் இருப்பான். அந்த மாதிரியான ஒரு படம் தான். எல்லா படமே இன்னும் சொல்ல போனால் என்னுடைய கடைசி படமான நினைத்து நிறைய பேர் பார்க்க தவறிட்டாங்க. அந்த படம் பாருங்கள். அதை விட ஒரு ஹீரோயினை வந்து யாருமே நல்லா காட்ட முடியாது. அந்த அளவுக்கு பாசிட்டிவாகவும் ஒரு மோட்டிவேஷனாகவும், அது எக்ஸலண்ட் கேரக்டர். அந்த ஹீரோயின் அவளுடைய ஹஸ்பண்டாக நம்ம ரிச்சர்ட் நடிச்சிருப்பாப்புல, ஷாலினியோட பிரதர், அவருடைய கேரக்டர். தென் ஹீரோ ரிஜித்னு ஒரு பையன், ரிஜித் மேனன் ஒருத்தர், அவர் 3 பேரும் ரொம்ப அருமையான கேரக்டர், ரொம்ப அருமையான ஒரு கதை. அது கொஞ்சம் நான் ஸ்க்ரீன் பிளேயில் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு அது தெரியுது. அது படம் முடிஞ்சோடனே தெரிஞ்சுது. ஃபஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவர் தப்பாக பண்ணிட்டேன்.
அதை மட்டும் கரெக்டாக பண்ணி எடுத்த எடுப்பிலே கதையை டேக்கப் பண்ணியிருந்தேன்னா அது ஒரு நல்ல அற்புதமான படமாக வந்திருக்கும். இப்போ அந்த படம் வந்து டிவியில் ஜெயா டிவியில் போடும்போது பார்த்துட்டு, சார் என்ன படம் சார், இது எப்படி சார் மிஸ் பண்ணிட்டேன்னு பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அது எனக்கே கூட ரொம்ப பிடிச்ச அந்த படத்தில் நீங்கள் அந்த எண்டில் ஒரு தியேட்டர் ஷாட்டை நீங்கள்லாம் எல்லாரும் என்ன இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா டேரக்டரும் தான் மணிரத்ன சாரை தவிர அது ரொம்ப ஒரு அருமையான படம். அதே மாதிரி காமெடியன் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா புது வசந்தத்திலேயே சார்லிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். 4 பேரில் சார்லிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரும்புலியில் ஹீரோவே தான் காமெடி பண்ணுவோம். அதை பாபுவே காமெடி பண்ணுவான், எல்லா எமோஷன்ஸும் பண்ணுவான், எல்லாமே இருக்குன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் நான் பேச நினைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆனந்த் பாபு கூட விவேக் படம் ஃபுல்லாக வருவார். காமெடினா வெறும் காமெடினாக இல்லாமல் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற மாதிரி தான் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் கேரக்டராகவே ஆக்கிப்பேன். அதான் உண்மை. அது நீங்கள் எல்லா படம் விட்டு தான் எல்லா படம் உங்களுக்கு பிடிக்காம பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்கு மனசில் இன்னும் கொஞ்சம் ஒரு புள்ளி அதிகமாக பிடிச்ச படம் எது அப்படின்னு? இல்லை, எல்லா படமே பிடிச்ச படம் தான், அப்படி தான் சொல்ல முடியும். ஒரு புள்ளி அதிகம் அப்படின்னு எதுவும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு படம் ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்படி எல்லா படமும் இருக்குது. இப்போ உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளைமாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இப்போ கூட நான் வேறு விஷயங்களை எதையாவது பிஸியாக இருக்கும்போது அந்த படம் ஓடிச்சுன்னா அந்த கிளைமாக்ஸ் வரும் மட்டும் அப்படியே உட்காந்து ஃபுல்லாக பார்ப்பேன். அந்த மாதிரி இப்போ வானத்தை போல் அந்த மாதிரி சில சீன்கள், பூவே உனக்கால் அதே மாதிரி கிளைமாக்ஸ் வரும்போது அந்த மாதிரி எல்லா படத்துலையும் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை கனெக்ட் பண்ணணும். இந்த உன்னிடத்தில் கிளைமேக்ஸ் மட்டும் இப்போ கூட யூடியூப்பில் தனியாக கிளைமேக்ஸ் வச்சுருக்கிறான். ஆமாம், யூனிடத்தில் கிளைமேக்ஸ் மட்டும் அது பாட்டு போயிட்டே இருக்குது. நிறைய பேர் பார்க்குறாங்க. அது மாதிரி அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப ஒரு அற்புதமான கிளைமேக்ஸ். அதனால தான் அந்த படம் தெலுங்குல ராஜா சில்வர் ஜூப்ளி படம் தமிழை விட தெலுங்கு ரெக்கார்ட் பிரேக். வெங்கடேஷ் பாபு நடிச்சு, கன்னடத்தில் கனசுதாரான்னு வந்தது, அதுவும் பெரிய ரவிச்சந்திரன் நடிச்சு பெரிய ஹிட்டு. அவன் ஹிந்தியில் பெரிய ஹிட்டு, இப்படி எல்லா லாங்குவேஜும் பெங்காலியில் பெரிய ஹிட்டு. இதில் என்ன பியூட்டினா எல்லா லாங்குவேஜ்லையுமே ஏதோ ஒரு பாட்டு தான். அந்த சாங் எல்லா லாங்குவேஜ்லையும் அந்த சாங் தான். ஹிந்தியில் எங்ககிட்ட ரைட்ஸ் வாங்காமலேயே மன்ற ஒரு படம், ஒரு அமீர் கான் நடித்த படம், அந்த படத்தில் ஒரு பாடுவார். எங்கள் எஸ்.ஏ. ராஜ்குமார்ட்ட ரைட்ஸ் வாங்கவும் இல்லை, சூப்பர் குட்டுக்கும் ரைட்ஸ் வாங்கலை. அது வந்து அங்கே பண்ணாங்க அந்த படம். அது மாதிரி ரஜினி சார் வந்து வள்ளுவர் கோட்டத்தில் வேற ஒரு ஃபங்க்ஷன் கலைமாமணி விருதுல இந்த சீனை சொன்னார். உங்கள் சீனை வந்து சீனை சொல்லிட்டு இது வந்து விக்ரம் சாரை பாராட்டணும், அதோட கார்த்திகை பாராட்டணும், ஏன்னா நானாக கூட சம்மதிக்க மாட்டேன் சீன் அப்படி சொன்னார் உங்களை பற்றி. அந்த கிளைமேக்ஸ் வந்து அந்த காமெடி மற்ற படத்துல ஹீரோஸ் தான் சொல்றாரு. எல்லா லாங்குவேஜ்லயும் இவர் பண்ண காமெடி. அது என்னன்னா அங்கதான் என் கார்டே போட்டிருப்பேன். அதை நோட்டீஸ் பண்ணணும். இவர் ஒரு ஆளை கொஞ்சம் ஹேண்ட்ஸமா இருப்பாரப்போ இவர் காமெடினா ஒத்துக்கணுமே. ஏன்னா நம்ம காமெடியனுக்குன்னு நம்ம ஒரு ஆரம்பத்துலேருந்தே ஒரு கிராஃப் வச்சுருக்கோம், இப்படி தான் இருக்கணும் இப்படின்னு ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த காலத்தில் தங்கவேலு பாருங்கள், அப்புறம் சந்திரபாபு பாருங்கள், அப்புறம் நாகேஷ் சார் பாருங்கள், எல்லாருமே சுருளிராஜன், தேங்காய் சீனிவாசன், இப்படி எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க. ரமேஷ் கண்ணா கொஞ்சம் ஓரளவுக்கு ஹீரோ லுக்கில் இருப்பார். அதனால் வந்து நான் இவரை காமெடியெல்லாம் ஆடியன்ஸ் ஒத்துக்கணுன்றக்காக அதை அப்படி பண்ணி, ரெண்டாவதாக உல்ட்டாவாக இவர் வந்து காசை மேலே தூக்கி போடுறதை வச்சு இவர் பேரில் இவர் அங்கே கார்டு போட்டிருப்பேன், நோட்டீஸ் பண்ணால். அது கார்த்திக் சார்ட்டையும் சொன்னேன், இந்த மாதிரி இப்படி போட்டால் மட்டும்தான் இவர் இந்த படத்தில் காமெடினா தெரிவார்னா அவர் ஒன்றுமே சொல்லலை. கேப்டன் விஜயகாந்த் சார் பற்றி, அவரை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயம் நிறைய சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கேப்டன் விஜயகாந்துக்கான ஒரு ஏதாவது ஒரு பாண்டிங், லாஸ்ட்டாக மரியாதை படம் உங்கள் படம் தான் பண்ணாங்க. ஆமாம் ஆமாம், பெரிய ஹிட் அந்த படம். அது வந்து ரொம்ப, அது நீங்கள் சொன்னீங்க ஒரு தடவை, அந்த கதையை நான் சொல்லிட்டு வெளியே வந்தேன். விஜயகாந்த் சார் பின்னாடி வந்து விக்ரமன் அந்த கதையை மாற்றாதீங்க, அந்த கதையை பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அது நீங்கள் சொன்னீங்க ஞாபகம் இருக்கு எனக்கு. அப்படி ஏதாவது ஒரு சம்பவங்கள் அவரை பற்றி நினைவு கூறுறது? இல்லை, அவர் நிறைய, அதாவது முதல்ல வானத்தை போல கதை சொல்லும்போது ஒரு கதை கேட்டார், அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சார் இது ரொம்ப நல்லாயிருக்கு, இதில் ஃபைட் எல்லாம் வேணாம் சார், இது உங்கள் ஸ்டைலே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், அது அப்படி இல்லை கேப்டன், உங்களுக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்காங்க, அவங்கள டிசப்பாயின்மெண்ட் நான் பண்ணிட முடியாது, நான் கன்ஃபார்மாக அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஃபைட் வச்சு தான் ஆகணும், வைப்பேன் அப்படின்னு சொன்னேன். வச்சா அவருக்கு படம் அந்த வானத்தை போல பண்ணும்போது சின்ன சின்ன முரண்பாடுகள் எனக்கும் அவருக்கு இருந்து, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒரு கொஞ்சம் சில விஷயங்கள் செட் ஆகலைன்னு வச்சுங்களேன். அப்புறம் ஒரு படம் பார்த்த பிறகு அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அவர் எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் ப்ரொஜெக்ஷன்லாம் அவர் வந்தார், ஒவ்வொன்றும் கலைஞர் பார்க்கும்போது அவர் வந்தார். இன்ஃபேக்ட் அவர் தான் கலைஞர் சிஎம் அப்போ கலைஞரை வரவழைச்சு பார்க்க வச்சார், கருப்பாம்பூனரை பார்க்க வச்சார், ஷீல்டு அது நான் அரேஞ்ச் பண்ணேன், அது நான் பர்மிஷன் வாங்கி அரேஞ்ச் பண்ணேன். அப்புறம் வந்து அந்த கலைஞர் பார்த்த ஷோ முடியும் போது கரெக்டாக அப்போ அமிதாப் பச்சன் சார் எனக்கு ரொம்ப க்ளோஸ். அவர் சென்னைக்கு வரும்போதெல்லாம் எஸ் ராமநாதன் சார் ப்ரொடியூசர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட கேட்பார் விக்ரமன் படம் ஏதாவது ரிலீஸ் ஆகிருக்கான்ட்டு. அப்படி தான் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படமும் அவர் பார்த்தார். அது பார்த்துட்டு அவர் பாம்பே போய்ட்டு அனில் கபூர்கிட்ட நான் சென்னையில் வந்து ஒரு படம் பார்த்தேன், அந்த படத்தை நீ ரைட்ஸ் வாங்கி நீ பண்ண, அந்த படத்தில் நீ பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் போனி கபூர் தான் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் ஹிந்தி ரைட்ஸ் வாங்கினார். அப்படி தான் அது ஹிந்திக்கு போச்சு. அப்புறம் வந்து இப்போ ஏதாவது படம் விக்ரமன் படம் வந்திருக்காருன்னா, இப்போ விக்ரமன் படம் ஒன்று ரிலீஸ் ஆகி பெரிய சென்சேஷன்லாம் ஓடிட்டுருக்கு வானத்தை போலன்னு சொல்லி ஒரு வாரம் கூட சாரி படம் ரிலீஸுக்கு முதல் நாள் இது சாரி. அப்போது வந்து விக்ரமன் படம் வானத்தை போலன்னு ஒரு படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது,
அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்க்கலாமான்னு கேளுங்க அவர்கிட்ட வானத்தை போல். அப்போ நான் உடனே சரின்னு சொல்லிட்டு சுப்ரகீதா அரேஞ்ச் பண்ணிட்டேன். சுப்ரகீதத்தில் அமிதாப் பச்சன் மட்டும் பார்க்குறாரு. இப்போ என்னென்னா இது நைட்டில் 10 மணிக்கு அமிதாப் பச்சன் அங்கே பார்க்குறாரு. இப்போ 6:30 7 மணிக்கு கலைஞர் தேவி ஸ்ரீதேவி தேட்டரில் ஃபேமிலியோடு பார்க்குறாரு. அவங்க ராஜாத்தியமாக எல்லாரும் பார்க்குறாங்க படத்தை. அப்போ நான் தேவி ஸ்ரீதேவி தேட்டரில் நான் கேப்டன் தான் அரேஞ்ச் பண்ணுறாரு அந்த ஷோவை, அதாவது கலைஞர் ஷோவை. கலைஞர் பார்க்குறாரு, பார்த்துட்டு படம் ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து பாராட்டுறாரு. அப்போ கேப்டன் சொன்னேன், இந்த மாதிரி அமிதாப் பச்சன் அங்கே படம் பார்க்குறாரு, நீங்கள் வரீங்களா, நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு. வர சார் அப்படின்ட்டு அவரும் வந்துட்டார். அப்புறம் அங்கே போய் படம் பார்த்தோம். படம் முடிச்சு வெளியில் வந்தார் அமிதாப் பச்சன். அப்புறம் நான் விஜயகாந்த் சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். பார்த்துட்டு அப்படியே சர்ப்ரைஸ் ஆகிட்டார். படத்தில் நான் ஒரு ஓல்டு கட்டப்பட்ட ஒருத்தர் இருப்பார், இன்னொருத்தர் அப்படி இருப்பார். இங்கே நேரில் இவர் கதிர்வேட்டி கதிர். அப்புறம் பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். அப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆச்சு. அப்புறம் வந்து இன்னொன்று தெரியும் உங்களுக்கு, உன்னை நினைத்தில் வந்து விஜய் நடிக்கிற மாதிரி இருந்தது, அப்புறம் நடிக்கலை. அப்போது யாரை வச்சு அடுத்த படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, சார் கேப்டன் உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறாரு, கேப்டனை மீட் பண்ணலாமா சார்னு கேட்டாங்க. பார்க்கலாமா சார், எனக்கு என்ன சார் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அது கிட்டத்தட்ட வானத்தை போல் ரிலீஸ் ஆகி ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஒரு வருஷமாக என்னமோ ஆயிடுச்சு. 1 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ வந்து சரின்ட்டு கேப்டன் வந்து நம்ம ஆல பக்கத்தில் விஜயகுமார் சார் வீட்டில் வந்து தவசி ஷூட்டிங்கில் இருக்கார். அங்கே நானே எல்எம்எம் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் போகிறோம். அப்போ எங்களை ஒரு ரூமில் உட்கார வச்சாங்க. அவர் ஷூட் முடிச்சுட்டு உள்ளே வந்தார். நான் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து அவர் சொன்னார், அது அவர் பண்ணியிருந்திருக்கலாம், விஜய் ஏதோ மிஸ் பண்ணிட்டாரு, அது பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வந்து அதான் இப்போ நீங்கள் ரெடியாக இருந்து உங்கள்கிட்ட ஸ்கிரிப்ட் எனக்காக ஸ்கிரிப்ட் இருந்துன்னா சொல்லுங்கள், நான் அடுத்த மாதமே நம்ம படம் பண்ணிடுவோம், நான் என் டேட்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தரேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு மாதிரி கண் கலங்கி எனக்கு அழுது வந்து இப்போ அந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டது இல்லைன்னு வச்சுங்களேன். ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டேன். டக்குன்னு என்னை விட்டு கொடுக்காம அப்போ அன்னைக்கு கேப்டனோட ஒரு படம் பண்ணியிருந்தேன்னு வச்சுங்களேன், அந்த உன்னை நினைத்து அந்த ஹீரோ இல்லைன்றது தெரிஞ்சிருக்காது வெளியில். அது பயங்கர ஃபயர் ஆயிரும். மறுபடியும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆயிரும். அகைன் வானத்தை போலக்கு அப்புறம் அதே சக்ஸஸ் காம்பினேஷன் அப்படின்ட்டு அந்த மாதிரி வந்து பட் கதை அதுக்குள்ளே டக்குன்னு ரெடி பண்ண முடியல. அதனால் நான் யோசிக்கிறேன், கேப்டன் வந்தால் நான் பண்ணுறேன், இல்லைன்னா நம்ம அப்புறம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த மாதிரி ரொம்ப இதாக இருந்தாலும் அதுக்கப்புறம் பல தடவை என்கிட்ட பேசும்போது தான் நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போதும் சரி, கட்சி ஆரம்பித்த பிறகும் சரி, பல தடவைகள் என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக தான் அசோசியேட் ஆகிருக்காரு. மரியாதையில் ரொம்ப க்ளோஸாக இருந்தார் 2 பேரும். டேரக்டர் படம் போச்சுன்னா அதுக்கு ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாருல்ல, அந்த எண்ணம் வருது ரொம்ப முக்கியம் இல்லையா? விக்ரம் சார் தொட்டார்னா அது பொண்ணாயிடும், மண்ணை தொட்டாலும் பொண்ணாயிடும். அந்த டைலாக் வருது இப்பவும் எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய பேர் உதாரணம் என்ன எடுத்துக்கிட்டா கூட சரி. அதனால் ரொம்ப அற்புதமான ஒரு பேட்டி சந்திச்சு ரொம்ப சந்தோஷம் சார். உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. ஏன்னா இப்போவும் நீங்கள் ஒரு படத்துக்கு போகிறதுக்கான பரபரப்பில் இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார். ரொம்ப நன்றி. உங்களுக்கும் நன்றி. இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த லிட்டில் டாக்ஸினுடைய அந்த ஒரு நிர்வாகத்திற்கும் இந்த இதை பார்த்துட்டு இருக்கிற வியூவர்களுக்கும் நன்றி.